என்னதான் நம்ம வெரைட்டியாக குழம்பு பண்ணாலும், நம்ம பாட்டியோட கை பக்குவத்துக்கும், டேஸ்ட்டுக்கும் என்றைக்குமே அடிச்சுக்க முடியாதுங்க. அந்த பக்குவத்தில ஒரு கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எடுத்துருக்க நெத்திலி கருவாடு. அந்த கருவாடை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு சீரகம், 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் தனியத்தூள், கொஞ்சமாக உப்பு, 2 பச்சை மிளகாய் இதையும் நல்லா போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 3 தக்காளி, நம்ம தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். இப்போ நம்ம ஒரு 1/2 கப்பு புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா கொதித்து வர சமயத்தில் நம்ம கழுவி சுத்தப்படுத்தி இருந்தால் கருவாடு சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் விட்டுருங்க. நம்ம தண்ணி புளி தண்ணி எல்லாம் வற்றி போய் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து திக்காயிடுச்சுன்னா நம்மளோட கருவாடு தொக்கு ரெடி. இதை 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 1 வாரமும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.